அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள்ல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன முதல் செய்தியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது முடிய போகுது. அதனால புதிய ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் அப்படிங்கிறது ஜூன் 19ஆம் தேதி நடக்கப் போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 உறுப்பினர்கள் வந்து ராஜ்யசபால இருப்பாங்க. இதுல 1/3 வந்து எவ்ரி 2 இயர் வந்து ரிட்டயர் ஆவாங்க. கரெக்ட்டா? 1/3 வந்து எவ்ரி 2 இயர் வந்து ரிட்டயர் ஆவாங்க. அப்படி பார்க்கிறப்ப 6 பேர் வந்து ஒவ்வொரு 2 வருஷமும் வந்து ரிட்டயர் ஆயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி தேர்தல் வந்து நடத்துவோம் இல்லையா? இதுதான் நமக்கு தெரிஞ்சது. தமிழகத்தில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த தேர்தல் நடக்குது? அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள குடுத்திருக்காங்க. அதாவது ராஜ்யசபா எம்பியோட எலக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்ட்டா? ராஜ்யசபா எம்பியோட எலக்ஷன் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலக்ஷன். எந்த ஆர்டிகிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆர்டிகிள் 80ல ராஜ்யசபாவுக்கான தேர்தல் அப்படிங்கிறது இன்டைரக்ட்டா நடக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப இன்டைரக்ட்னா என்ன மீனிங்? நம்ப எம்.எல்.ஏக்கள தேர்ந்தெடுத்திருப்போம். கரெக்ட்டா? நம்ப தேர்ந்தெடுத்த எம்.எல்.ஏக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜ்யசபா எம்பிக்கள தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இருக்கப்ப, அது என்ன ஃபார்முலால தேர்ந்தெடுக்குறாங்க அப்படின்றத குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது 34 எம்.எல்.ஏக்களுக்கு 1 எம்பி அப்படிங்கிறது தான் கணக்கு. 34 எம்.எல்.ஏக்கு 1 எம்பி அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேவா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அதாவது ராஜ்யசபா தேர்தல்ல போட்டியிட்டு ஒருவர் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா, 34 எம்.எல்.ஏக்களோட ஆதரவ பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? 34 எம்.எல்.ஏக்களோட ஆதரவு தேவைப்படுது. ஓகேவா? அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 234 பிளஸ் 1 டிவைடட் பை 7 போட்டா ஒரு நம்பர் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூலேருந்து பிளஸ் 1 போட்டோம்னா 34.428 அப்படின்னு சொல்லி வரும். அத ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 34 அப்படிங்கிறது கணக்கு. சரியா? 34 எம்பிக்களோட ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா, ஒருவர் ராஜ்யசபா எம்பியாக மாற முடியும். அப்படி இருக்கப்ப, இப்ப எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு ராஜ்யசபா எம்பிக்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் குடுத்துருக்காங்க. அரசியல் ரீதியாக போகுது. அது நமக்கு தேவைப்படாது. சரியா? நமக்கு தேவைப்படுறது எல்லாமே 18 பேர் ராஜ்யசபால இருந்து வராங்க. அதுல 1/3 6 பேர் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவ அவங்களோட பதவிக்காலம் முடியும். அவங்களுக்கு தேர்தல் நடத்துவோம். அது இன்டைரக்ட் எலக்ஷனா இருக்கும். ஆர்டிகிள் 80ல அது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி இந்த ஒரு எலக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பேலட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பேலட். யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிரணும். ஓகேவா? நமக்கு பிரசிடென்ட் எலக்ஷனும், வைஸ் பிரசிடென்ட்டோட எலக்ஷன் தான் சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யாரு யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றது தெரியாது. சீக்ரெட் பேலட் அப்படின்னா. ஆனா ஓப்பன் பேலட் அப்படிங்கிறப்ப யாரு யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிரணும். சரியா? ராஜ்யசபா எலக்ஷன் எப்பயுமே ஓப்பன் பேலட் தான் 2002லயே அத மாத்திருப்பாங்க. சரியா? ஸோ அததான் நம்ப இங்க முதல் செய்தியில நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மாறுபாடு இல்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால், உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அளவா உண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். கரெக்ட்டா பசிக்கிறப்ப மட்டும் சாப்பிட்டு கரெக்ட்டா உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நோய் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 945 அதிகாரம் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு புகையிலை பழக்கத்தை குறைக்க அரசு முன்முயற்சி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன முயற்சி எடுக்க போறாங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி வளாகம் 100 மீட்டருக்கு சுத்து வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா, புகையிலை விற்கக்கூடாது. 18 வயசுக்குட்பட்டவர்களுக்கு புகையிலை விற்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில அ ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. விதிமுறைகள் இருக்க தான் செய்யுது. வேற என்ன கட்டுப்பாடுகள இங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி வளாகங்கள் அருகிலும் புகையிலை பொருட்கள் பயன்படுத்தப்பாட்டை குறைக்கும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எல்லாருக்குமே லைசென்ஸ் தேவைப்படும். உரிமம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? அதாவது இப்ப நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா, பெரிய பெரிய கடைகள்ல இருந்து சின்ன சின்ன பெட்டி கடைகள் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இந்த சிகரெட், புகையிலை பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட் விற்கிறதுக்குன்னு தனியா லைசென்ஸ் குடுக்க போறாங்க. சரிங்களா? எப்படி எப்படி டாஸ்மாக்ல மட்டும் தான் அங்க
அந்த மதுபானங்கள் இருக்கோ, அதுக்கு லைசென்ஸ் குடுத்து மதுபானங்கள இவங்க மட்டும் தான் விக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களோ, அந்த மாதிரி புகையிலை பொருட்கள விக்கிறதுக்குன்னு தனியா ஒரு உரிமம் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. அந்த உரிமம் இருக்கக்கூடிய கடைகள் மட்டும் தான் அந்த புகையிலைகள விற்க முடியும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப நம்ப உரிமம் குடுக்கிறத கம்மி பண்ணாலே, புகையிலை பழக்கத்த தமிழகத்துல கம்மி பண்ணிற முடியும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய ஒரு எண்ணமாக இருக்கு. இப்ப புகையிலை பொருட்கள உரிமம் இல்லாம விக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தமிழக அரசாங்கம் அந்த ஒரு புதிய ரெகுலேஷன் வித் கட்டுப்பாடுகள்ல சொல்ல இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வரக்கூடிய மே 31ஆம் தேதி வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகையிலை ஒழிப்பு தினம் அன்று நம்ம ஒரு மஞ்சள் விழிப்புணர்வு பண்ண போறோம். ஓகேங்களா? என்ன மஞ்சள் விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி வளாகங்களைச் சுற்றி 100 மீட்டர் தொலைவில் புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை குறிக்கும் வகையிலான மஞ்சள் நிற கோடு சாலையில் வரைய பொது சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. இப்ப ஸ்கூல சுத்தி ஒரு 100 கிலோமீட்டருக்கு 100 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ கலர்ல லைன் வரைய போறாங்க. ஏன்னா, இது பள்ளி வளாகத்துக்கு உட்பட்ட ப அந்த பள்ளி நடைமுறைகள், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பகுதிகள் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக, இந்த மஞ்சள் விழிப்புணர்வு அப்படிங்கிறத ஏற்படுத்த போறாங்க. சரியா? சரி தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பா பள்ளி மாணவர்கள் மத்தியில அதிகமா இந்த புகையிலை பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அத குறைக்கணுங்கிற ஒரு முன்முயற்சியா தான் தமிழக அரசாங்கம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.